அம்முக்குட்டியே அடியே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்கொயர் சைஸ் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோ சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிருக்கும் டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோடைய எண்டில் வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கைன்மாஸ்டர் ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தேர்டா இருக்க ஸ்கொயர் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ அந்த செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்றேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜை யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த இமேஜுடைய லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்கு ஒரு ஸ்கொயர் சைஸான பார்டர் ஆட் பண்ண போறேன். அந்த பார்டரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டருடைய லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிருக்கும் இமேஜுடைய கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணிருக்க இமேஜுடைய கலர் வந்து ஆல்ரெடியே கலர்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிருக்கும் டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து எப்படி மியூட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணுங்க. இப்ப மறுபடியும் இங்க ஒரு சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ அதோடைய ஆடியோ வந்து மியூட் ஆகிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான மியூசிக்கை ஆட் பண்ணுங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்கொயர் சைஸ் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோல நான் போட்டிருக்க டெம்ப்ளேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்புடைய நேம் வந்து Z Achiever. இதை நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்க எல்லா ஃபோல்டர்ஸுமே ஷோ ஆகும். இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கும் டெம்ப்ளேட்டோட ஃபைல் வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு சர்ச் பண்ணணும். சோ உங்கள ரொம்ப பேர் வந்து குரோம் பிரவுசர் யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டோட ஃபைல் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க.
சோ அந்த டெம்ப்ளேட்டோட zip ஃபைல் வந்து இங்க இருக்கு. இப்ப அத பிரஸ் பண்ணுங்க. அத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 வகையான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் குடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்டா இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன பிரஸ் பண்ணுங்க. சோ அத பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்ட் வந்து கேக்குறாங்க. ஹரிஷ் டெம்ப்ளேட் 16ன்னு டைப் பண்ணுங்க. சோ காய்ஸ் இந்த பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போலவே ஸ்பேஸ் விடாதீங்க. சோ கரெக்ட்டா பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுங்க. இப்போ நம்ம டெம்ப்ளேட்டோட zip ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. அது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோட வீடியோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேலரில சேவ் ஆகிரும். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடவே வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம அப்லோட் பண்ணும் ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துரும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.